கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வேற டிக்கிக்குள்ளே இருக்கான், காரு வேற மூவ் ஆனாய் போயிட்டே இருக்கு. இவளால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாமல் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட டிக்கிலே ஒரு டைல்ஸ் கிடக்குது போல். அந்த டைல்ஸை வச்சு அவனோட கைக்கட்டு கால்கட்டெல்லாம் கட் பண்ணி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளால் முடியவே இல்லை. இருந்தாலும் அவன் நம்பிக்கையை இழக்காம நான் அவங்கள காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்கா. இவனுக்கு இப்போதான் ரியலைஸ் ஆகுது, தன்னோட பொண்டாட்டி தன்னை கொல்ல வரல, அவள் இது வரைக்கும் நம்மளை காப்பாற்ற தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போதான் அவன் அவளுக்கு பண்ண கொடுமைகள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையே உணர்றான். அவகிட்டையுமே கேட்குறான், எதுக்காக இறையனை நீ காப்பாற்ற வந்திருக்க? நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கேன், ஆனாலும் நீ என்னை இப்போ காப்பாற்ற வர, நீ ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நான் தான் தப்பு, நீ எப்போதுமே சரியாக தான் இருந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை ஓம்கார், உங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கைக்கட்டு கால்கட்டை கட் பண்ணி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக கட் பண்ணிட்டா போல. ஆனால் எதிர்த்தாப்புல அந்த காரு மலையை நோக்கி போயிட்டு இருக்கு, கீழே விழ போகுது போல. ஓம்கார் அங்கே மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இவன் உடனே என்னை காப்பாத்தாத நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அந்த மலையிலேருந்து காரு கீழே விழுந்துருது. ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் மருமக கறி வீட்டுக்கு வந்துட்டா. அவளை பார்த்ததும் மாமியாரும் கேட்குறாங்க, எங்கம்மா போனோம், உன்னை நைட்லேருந்தே ஆளை காணும், அப்புறம் ஓம்கார் அவனும் உன் கூட தானே இருந்தான், இப்போ எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, அந்த மயிரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டா நேற்று நைட்டு. அவள் என்ன ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் ஓம்காரையும் அவள் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஓம்காரை எங்கேயோ அவரோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறத நான் பார்த்தேன். அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டை ஏமாற்றி ஒரு வழியாக நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கதை விட்டுட்டு இருக்கா. அதையும் அந்த அம்மா நம்பத்தான் செய்யுது. எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும் போலீஸும் தேடுறதுக்காக போயிட்டாங்க. இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் காரோட விழுந்தாங்க இல்லையா, நல்ல வேலை அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அவங்க ரெண்டு பேரும் மரத்தில் தான் தொங்கிட்டு இருக்காங்க. இவனோ திட்டுறான், நீ எதுக்காக மயிரா என்னை காப்பாற்ற வந்த, நான் தான் உன்னை போகணும் சொன்னேன்ல, அப்பவும் நீ ஏன் கேட்காம வந்த, இப்போ பாரு நீ மாட்டிக்கிட்டல, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கும் போது நான் எப்படி உங்களை விட்டு போவேன் ஓம்கார், என்னாலாம் உங்களை விட்டு போக முடியாது ஓம்கார்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவள் பிடிச்சிருந்த கிளைய விட்டா போல அப்படியே கீழே விழ போகிறான். நல்ல வேலை இவன் அவளோட கையை பிடிச்சிடுறான். மயிரா என்னோட கையை டைட்டாக பிடிச்சிக்கோ, ப்ளீஸ் விட்டுறாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவளோ சொல்லிட்டு இருக்கா, இல்லை ஓம்கார் நான் சாகத்தான் போகிறேன், உங்களால் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நான் உன்னை விட மாட்டேன், நீ மட்டும் என் கையை டைட்டாக பிடிச்சிக்கோ போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை ஓம்கார் அது முடியாது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், நீ இப்போ என் கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால், இல்லை ஓம்கார் நான் இப்போ இந்த விஷயத்தை பேசியே ஆகணும், இல்லைனா நான் இந்த விஷயத்தை எப்போவுமே பேச முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாத மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவளோ சொல்கிறா, என்னோட ஆசையெல்லாம் இது ஒன்று தான் ஓம்கார், நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும், நீங்கள் யாருக்கும் எனக்கு பண்ண கெடுதலை பண்ணவே கூடாது, அதுக்காக தான் நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்கள் மேலே எனக்கு எந்த வித கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு பண்ண எந்த விஷயத்தையும் யாருக்கும் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும், அதுதான் என்னோட ஆசை, ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணுங்க ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் மயிரா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை சாகணும் அப்படின்னா நான் தான் சாகணும், ஏன்னா உனக்கு நான் தான் நிறைய கொடுமை பண்ணிட்டேன், ப்ளீஸ் மயிரா நீ என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கையை டைட்டாக பிடிச்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவளோ என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க, என்னோட கையை விட்டுருங்க ஓம்கார், இல்லைனா நம்ம ரெண்டு பேருமே செத்துருவோம், நீங்கள் நல்லா வாழணும், நான் செத்ததுக்கு அப்புறமும் சரி நீங்கள் நல்லா வாழணும், நல்ல மனுஷனாக வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அவன் கையை விடவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவளோ அவனோட கையை வேணும்னே நகத்தை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கா. மயிரா ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை டைட்டாக பிடிச்சிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வலி தாங்க முடியாமல் கையை விட்டுறான் போல். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி அப்படியே கீழே விழுந்துடுறா. பலாயிரம் அடி தூரம் கீழே தண்ணி இருக்குது, மலையும் இருக்குது. ஸோ கீழே விழுந்தா அப்படின்னா கண்டிப்பாக பொழைக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் மயிரா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவள் அப்படி கீழே விழும்போது அவளோட ஷால் மட்டும் நம்ம ஹீரோவோட கையில் இருக்கும். அவனால் இதை தாங்கிக்கவே முடியல.
இந்த பக்கம் போலீஸும் ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே தேடி வந்துட்டு இருக்காங்க. அவரோட காரை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டாங்க போல. வீட்டில் வேற அம்மாக்காரி புலம்பிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே, அந்த மயிராவில் தான் இது எல்லாமே நடக்குது, அவள் மட்டும் என் கையில் கிடச்சா அப்படின்னா அப்புறம் நான் கொன்னுடுவேன் அவளை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவை போலீஸுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே சவந்த மாதிரி இருக்கு. உடனே இவங்க ஓடி போய், ஓம்கார் நீ வந்துட்டியாப்பா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கட்டி பிடிச்சிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எதுவுமே பேச மாட்டான். அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே வந்து உக்காந்துருக்கான். இவங்களும் எவ்வளோ பேச்சு கொடுக்குறாங்க. என்னாச்சுப்பா உனக்கு, ஏன் எதுவுமே பேச மாட்டேன், என்னை பாருப்பா, என் பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் மருமகாரியோ இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் மாமனாரோ மயிராவை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்க, அவளை நீங்கள் காப்பாற்றலையா அப்படின்னு கேட்டால் தெரியல, அங்கே நாங்கள் பார்க்கும்போது இவர் மட்டும்தான் மரத்தில் தொங்கிட்டு இருந்தார், அந்த மரத்துக்கு கீழே மலை இருந்துச்சு, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்கள் மருமக அந்த மலையில் விழுந்து செத்து போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவரோ இந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாமியாரோ இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. போகட்டும், செத்து தொலையட்டும், அவளால் தானே என் பிள்ளைக்கு இந்த நிலமை, அவளை நான் என் கையாலே கொல்லணும்னு நினச்சேன், அவளாவே செத்து போயிட்டா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் இவனுக்கு மயிரா பற்றி இந்த மாதிரிலாம் அம்மாகாரி பேசவும் அப்படியே மயக்கம் வந்துடுது. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஓம்கார் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க பதறிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. மாமனாரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. மயிரா நீ எங்கம்மா போன, உனக்கு என்ன ஆச்சு, உன்னை பற்றி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீ உண்மையிலே என்னை விட்டு போயிட்டியா, உன்னோட அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதிட்டு இருக்காரு. ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. அவன் கண்ணு முழிக்கவே மாட்டான். இவங்களோ கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னை பாருப்பா ஓமி, கண்ணு திறப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கையில் வேற பார்த்தா அவளோட ஷாலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்ருக்கான். இது யாரோட ஷாலு அப்படின்னு கேட்டால் இவளும் சொல்கிறா அது மயிராவோட ஷாலு அப்படின்னு. செத்தும் என் பிள்ளைய விட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ போய் டாக்டரை வர சொல்கிறா, போய் கையோட கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் டாக்டரும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஊசியெல்லாம் போட்டு இவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அவன் கையில் வச்சிருக்க ஷாலை வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவன் அதை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஏன் ஓமி நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாலை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க அந்த ஷாலை அவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கவுமே கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் வந்து கனவுல நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். அவளோ சொல்கிறா நான் உங்களை விட்டு தூரமாக போயிடுவேன் அப்படின்னு. இல்லை உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன், அப்படியே நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை தேடி வருவேன் மயிரா, உன்னை நான் என் கூடவே தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் இங்கேருந்து கிளம்பி ஓடுற மாதிரி தெரியுது. இவனும் மயிரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கான். உடனே டக்குன்னு மயிரா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திக்கிறான். பார்த்தா அம்மாக்காரவங்க இங்கே ஷாலை கட் பண்ணுறது தெரியுது. உடனே இவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிட்டு நான் மயிராவை காப்பாற்றி ஆகணும், அவளோட உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே மொத்த குடும்பமும் ஓடிட்டு இருக்கு. அப்போ பொண்டாட்டிக்காரி வந்து எங்கே போகிறீங்க ஓம்கார், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போது நிறுத்து ஒன் ராமாவை, நீ யார் எப்படிப்பட்டவ அப்படிங்கிற உண்மை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், இப்போ நான் என்னோட மயிராவை தேடி போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமனாரும் அங்கேருந்து ஓடி வந்து மயிரா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா, அப்பா சொன்னா கேளு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, அவளோட உயிர் ஆபத்தாக இருக்கு, நான் தான் போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்த்துட்டு இருக்கான். உடனே இவர் பையனை தடுக்கணுங்கிறதுக்காக கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுறாரு. சொன்னா கேள்றா, அவள் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா, அவளை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் கத்திட்டு இருக்கான், அது எப்படிப்பா அவன் என்னை விட்டு போவா, அவன் என்னை விட்டு போகக்கூடாது, உங்களுக்கு தெரியுமாப்பா, அவள் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவளோட உயிரை பணைய வச்சா, அப்புறம் அந்த மலைமிலேருந்து கீழே விழுந்துட்டா, ஆனால் அவள் செத்துருக்க மாட்டாப்பா, அவள் எப்படி சாகலாம், அப்புறம் அவள் கடைசியா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, நான் அவளுக்கு நிறையவே கொடுமை பண்ணிட்டேன், இருந்தாலும் அவள் என்னை மன்னிச்சிட்டா, ஆனால் அவகிட்ட நான் இது வரைக்கும் அவளுக்கு பண்ண கொடுமைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டதே இல்லை, இங்கே ஒருத்தவன் சாகணும் அப்படின்னா அது நான் தான் ரொம்ப கெட்டவன், நான் தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் தலையை வந்து அங்கே இருக்கிற தூணில் மோதிக்கிறான். எல்லாரும் போயிட்டு தடுக்கிறாங்க, இருந்தாலும் நான் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மோதிக்கிறான். ரத்தம் வேற வந்துட்டு இருக்கு. மயிரா நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அது எப்படி நீ சாகலாம், என்னை விட்டு நீ எப்படி போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயினியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு இடத்துல படுத்து கிடக்குறான். ரத்தம் வேற ஊற்றிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம மயிரா கூட இருந்த எல்லா மெமரிஸுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். பட் டூ லேட், அவள் இருக்கிற வரைக்கும் அவளை பற்றி எதுவுமே அவன் புரிஞ்சிக்கல. முழுக்க முழுக்க அவளை தப்பாகவே நினச்சிட்டு இருந்தான். இப்போ போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மறுநாள் ஆகிடுது.
மறுநாள் ஆனதுக்கப்புறமும் பையன் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை போல. இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி மயிரா மேலே இப்படி பைத்தியமாக இருக்கான்னு தெரியல, அவள் தான் செத்து போயிட்டால, இதுக்கப்புறமும் எதுக்காக அவளை பற்றியே இவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனுமே மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஓம்கார்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு பேச போனால் அவன் பாட்டிக்கே கிளம்பி வாசலுக்கு போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவன் ஒரு ஐயரை வர சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக. யாருக்காக இறுதி சடங்கு பண்ணணும், அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மார்பல் கிங் சர்தார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவனோட பேர் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஓமி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஆமாம் இன்னையோட அந்த மார்பல் கிங் ஓம்கார் இறந்து போயிட்டான், இப்போ இங்கே நிற்கிறது மயிராவோட ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து இறுதி சடங்கு பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓமி ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் தான் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டால, இதை நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும், அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், என்னது சந்தோஷப்படணுமாமா, அவள் என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் உயிரை பணைய வச்சிட்டா, அப்படி இருக்கும் போது அதை நினச்சி நான் சந்தோஷப்படணுமா, இதுக்கு நம்ம எல்லாரும் வருத்தப்படணும், அவளுக்கு நான் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப தப்பானவன், இது வரைக்கும் நான் ஒரு நல்ல மனுஷனா நல்ல புருஷனா அவளுக்கு நான் நடந்துக்கிட்டதே கிடையாது, ஆனாலும் அவளுக்கு நான் பண்ண எல்லா கொடுமைகளுக்காகவும் அவள் என்ன மன்னிச்சிட்டா, இது வரைக்கும் நான் அவகிட்ட மன்னிப்பும் கேட்டது கிடையாது, இப்போ அவள் கடைசியாக என்கிட்ட சொல்லிட்டு போனது நான் ஒரு நல்ல மனுஷனா வாழணும் அப்படிங்கிறதான் அவளோட ஆசையே, அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நான் ஒரு நல்ல மனுஷனா மயிராக்கு பிடிச்ச ஓம்காரா தான் இனிமேல் வாழ போகிறேன், அதனால இன்னையிலேருந்து அந்த மார்பல் கிங்கான ஓம்கார் செத்து போயிட்டான், இப்போ இங்கே நிற்கிறது மயிராவோட ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து இறுதி சடங்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பானையுமே அவன் கீழே போட்டு உடச்சிட்டு இன்னையோட அந்த மார்பல் கிங் ஓம்கார் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இனிமேல் திருந்தி ஒரு நல்ல மனுஷனா வாழுவான் அப்படிங்கிறத நம்பலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.